இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட். இந்த டெக்ஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்ன்றது என்னென்னா ஒன் ஆஃப் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. டெக்ஸ்ட்ன்றது ஒரு பேசிக் எலமெண்ட் மல்டிமீடியாவில். இது என்ன பண்ணோன்னா, இட் இஸ் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட். டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, ஒன்று ரெப்ரசன்ட் பண்ண, இல்லை ஒன்று ப்ராசஸ் பண்ண, இல்லைனா ஷேர் பண்ணுறதுக்காக. டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட். இந்த டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்னா இதை வந்து பிளெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ஃபார்மேட்லேயுமே இருக்காது. ஸோ அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பிளெயின் டெக்ஸ்ட். கண்டெய்ன்ஸ் ஒன்லி கேரக்டர்ஸ் வித்தவுட் ஃபார்மேட்டிங். எந்த ஃபார்மேட்டுமே இல்லாமல் வெறும் கேரக்டர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதுதான் இந்த அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, அதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்காது, கலர் இருக்காது, சிம்பிள் அண்ட் ஈஸி டு ப்ராக்ரஸாக இருக்கும், ஆஸ்கி டெக்ஸ்ட் ஃபைல்ஸாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். இந்த ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்ன்றது என்னென்னா ஒரு ஃபார்மேட்டிங் ஃபீச்சர். ஃபாண்ட்ஸு, கலர்ஸு, ஸ்டைல்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் லிங்க்ஸ் டு அதர் கண்டென்ட் யூஸ்ட் இன் வெப் பேஜஸ். இது வந்து நான் லீனியராக இருக்கும், இன்ட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆஸ்கி ரெப்ரசன்டேஷன். ஆஸ்கி ரெப்ரசன்டேஷன்னா என்னென்னா, ஆஸ்கி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் யூஸ் டு ரெப்ரசன்ட் டெக்ஸ்ட் அண்ட் பைனரி ஃபார்ம். டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே பைனரி ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஈச் கேரக்டர் இஸ் அசைன்ட் அ நியூமரிக் வேல்யூ. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு நியூமரிக் வேல்யூ அசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது டெக்ஸ்ட் ப்ராசஸிங் கம்ப்யூட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் ஃபைல் டைப். வாட் இஸ் டாக்குமெண்ட் ஃபைல் டைப்? நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் டைப் அண்ட் டாக்குமெண்ட் ஃபைல் டைப்ன்றது தான் நம்மளோட கொஷனே. இந்த டாக்குமெண்ட் ஃபைல் டைப்பில் என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்ளிகேஷனுக்கு, என்ன மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் அது கொடுக்குது, அதே மாதிரி எந்த மாதிரி எடிட்டபிள் ஃபார்மேட்டில் அது இருக்குது அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட், RTF. இந்த ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன பண்ணுன்னா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்டு கம்பேட்டபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன பண்ணும், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் கம்பேட்டபிலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாகவும் பேசிக் ஃபார்மேட்டிங்ஸ் எல்லாமே இது சப்போர்ட் பண்ணும். அதான் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்னா இது வந்து ஃபிக்ஸ்டு டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட்ன்றது யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸ்டு டாக்குமெண்ட் ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி இது லேஅவுட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், ஃபார்மேட்டிங் பண்ணலாம். அதில் நான் எடிட்டபிளாக இருக்கும் ஜென்ரலி. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இந்த PDF. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஸ்கிரிப்ட். போஸ்ட் ஸ்கிரிப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அந்த பிரிண்ட் பண்ணதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. இது நல்ல குவாலிட்டி அவுட்புட் கிடைக்கும், டிவைஸ்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேவா கைஸ்? இதுதான் இந்த போஸ்ட் ஸ்கிரிப்ட். இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, எனேபிள் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ரெப்ரசன்டேஷன். டேட்டா ரெப்ரசன்டேஷனை எனேபிள் பண்ணும், டாக்குமெண்ட் ஷேரிங்கை சப்போர்ட் பண்ணும், ரீடபிலிட்டி அண்ட் ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், கம்பேட்டபிலிட்டி வந்து அக்ராஸ் த சிஸ்டமை இன்ஷோர் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணும் மல்டிமீடியாவில். எதுக்குன்னா, எஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும், ஃபார்மேட்டிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷனுக்கு. டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆர் யூஸ்ட் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தோம், வாட் இஸ் த டெக்ஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் பார்த்தோம். என்னென்ன மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது, ஒன்று அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட், ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட், ஹைப்பர் டெக்ஸ்ட். இந்த அன்ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்னால் பிளெயின் டெக்ஸ்ட். அதுக்கு ஒரு கலர் கிடையாது, ஸ்டைல் கிடையாது, ஃபாண்ட் கிடையாது, நார்மலாக நம்ம டைப் பண்ணுறது. இதே ஃபார்மேட்டட் அப்படின்னும் போது அதுக்கு கலர், ஃபாண்ட்டு இது எல்லாமே இருக்குது. ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் லிங்க் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஆஸ்கி ரெப்ரசன்டேஷன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்சுக்கு. டெக்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் என்னென்ன பார்த்தோம், RTF பார்த்தோம், ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட், PDF, அடுத்து வந்து PS, அது வந்து பிரிண்டிங்க்கும் பப்ளிஷிங்க்கும் பார்த்தோம். இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் கம்பேட்டபிலிட்டிக்கு. PDF வந்து யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸ்டு டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன். ஓகே.
நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஃபைல் வந்து வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணும்போது தான் 4 ஃபார்மேட். அதோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா டாக் வந்து எடிட்டபிள் ஃபார்மேட்டட், இது வேர்ட் ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஎஃப் வந்து போர்ட்டபிள் ஃபார்மேட்டட், டாக்குமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஃபிக்ஸ்டு லேஅவுட் தான் ஷேரிங் டாக்குமெண்ட், ஹை குவாலிட்டி பிரிண்ட் பண்ண, இது பப்ளிஷ் பண்ண. அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனேபிள் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ரெப்ரசன்டேஷன், இது மூலயமா நம்ம ஸ்ட்ரக்சர் டேட்டா ரெப்ரசன்டேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் ஷேரிங்கை சப்போர்ட் பண்ணலாம். ரீடபிலிட்டி அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். என்ஷூர் கம்பேட்டபிலிட்டி அக்ராஸ் த சிஸ்டம், கம்பேட்டபிளி வந்து நம்ம அக்ராஸ் த சிஸ்டமில் வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறாங்க, எனேபிள் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ரெப்ரசன்டேஷன், support document sharing, improves readability and presentation, ensure compatibility across the system. Thank you.